பாஜக இங்க அரசியல் வெற்றிடம் என்பது ஒன்று உருவாகிறது. அடுத்த தலைவர்களை உருவாக்காமல் போவதும் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சர்வதேச பிரச்சனைகளுக்கோ அல்லது உள்நாட்டு பிரச்சனைகளுக்கோ ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளியை பேராசிரியர் தொட்டிருக்கிறார். அண்டை நாடுகளின் அரசியல் வெற்றிடத்தை நாம் வெற்றி இடமாக மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போது உலகம் பைப்போலார் வேர்ல்டாக இருதுருவ உலகமாக இருந்தபோது இந்தியா அணிசேரா கொள்கையை கடைபிடித்தது, பஞ்சசீல கொள்கையை கடைபிடித்தது. அவர்கள் உலகத்திற்கு ஒரு தனிப்பாதை காட்டினார்கள். இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம், நம்முடைய வெளியுறவு கொள்கைகள்லாம் எப்படி இருக்குது? அப்போது இந்த ஆசிய பிராந்தியத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இந்தியாவின் கோட்பாடுகளுக்கு உண்டு, இந்தியாவின் அரசியல் சாசனங்களுக்கு உண்டு, நம் மக்களுடைய பண்பாட்டிற்கு உண்டு. ஆனால் அதை முன்னெடுத்து செல்லும் இடத்திலே ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். நாம் இப்போது இன்றைக்கு ஒன்றிய அரசு கவலைப்படுகிறது அல்லவா, அண்டை நாட்டின் சிறுபான்மை அது எப்படி இருக்கணும்னா மதவாத காரணம் இருக்கக்கூடாது. ஏதிலிகள், இயலாதவர்கள், பெரும்பான்மைவாதத்தால் பாதிக்கப்படுபவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் கூட நிற்க வேண்டும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இப்போ நான் வரும்போது வங்கதேசத்தில் சிறுபான்மையாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, ஆனால் அவர்கள் மீது ஒரு அக்கறை, ஒரு கவலை இருக்கின்றது என்று சொன்னால், இந்த அக்கறையும் தாய்மையும் இந்திய அரசு வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்குமேயானால் ஆசியாவுக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. ஆனால் அத்தகைய மனப்பாங்குகளை, மனப்போக்கை நம்முடைய ஒன்றிய அரசு இப்போதாவது கடைபிடிக்க வேண்டாம் நான் சொல்வதற்கு. ஏன்னா இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நான் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்க விரும்பல. ஆனால் அவருடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் பொழுது தவறு செய்யாதவர்கள் முதல் கல்லை எரியட்டும் என்று இயேசுநாதர் சொன்னதாக சொல்வார் இல்லையா, இவர்கள் பிற நாட்டுக்கு மனித உரிமையை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் நாட்டில் மனித உரிமையை நீங்கள் எப்படி பேணி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கக்கூடிய நிலை வரும் இல்லையா, அதற்கு நெஞ்சை நிமித்தி சொல்ல வேண்டுமே. எங்கள் நாட்டில் நாங்கள் சமய நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை, சமூக நீதியை நிலைநாட்டிவிட்டு பிறருக்கு புத்தி சொல்ல வந்திருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா. அப்படி சொல்லக்கூடிய தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. இன்னொன்று, நீங்கள் மாணவர் புரட்சியை பற்றி சொன்னீர்கள், அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. 1967 தமிழ்நாட்டில் மாணவருடைய எழுச்சி தான் மாநிலத்தினுடைய ஆட்சியை மாற்றி காட்டியது. அதன் பிறகு இங்கு திராவிட ஆட்சி தான். அதற்கு எந்த மாற்றமும் வராமல் மாறி மாறி வந்தாலும் திராவிட ஆட்சி தான். அது மாணவர் எழுச்சியினுடைய விளைவு. அந்த எழுச்சிக்கு காரணமாக இருந்தது தாய்மொழியின் மீது தரப்பட்ட நெருக்கடியும் அவமதிப்பும். ஆனால் உலகத்தின் தாய்மொழி நாளாக பங்களாதேஷனுடைய வங்காள மொழி தான் கொண்டாடப்படுது. ஆனால் தாளமுத்து நடராசன் கட்டடம் சென்னையில் இருக்குது. கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னையே கொளுத்தி கொண்டார். இத்தனை தியாகங்களை செய்த தமிழ் மொழிக்கு ஏன் தாய்மொழி நாள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், நாம் தனி நாடாக இல்லாமல் தமிழ்நாடாக இருந்தோம். பங்களாதேஷ் அதை கிடைச்சது இல்லையா. இனிமேலாவது இங்கே இருக்க ஒன்றிய அரசு ஒவ்வொருவருடைய தாய்மொழியும், நான் தமிழை மட்டுமென்று சொல்லவில்லை, ஒவ்வொருவருடைய தாய்மொழிக்கும் தேசிய இனங்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். அதுதான் பக்கத்து வீடு எரியும் போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை. சரி, ஓகே. இன்றைய